ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்ட் டைமாகவும் பண்ணலாம், ஃபுல் டைமாகவும் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 10வது பாஸ் ஆகிருந்தாலே போதும். ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எல்ஐசியோட ஜாபு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 10வது பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இது வந்து லேடிஸ்க்கான ஒரு புது ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்ஐசி பீமா சகி யோஜனா அப்படின்றது தான் இந்த ஸ்கீமோட நேமு. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இந்த ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சைஃபண்டாக உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுவாங்க எல்ஐசி ஏஜென்ட்டாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக. ஸோ எல்ஐசி ஏஜென்ட்டாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் படி பார்த்தீங்கன்னா லேடிஸ் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும். நீங்கள் 10வது பாஸ் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் வந்து லேடிஸாக இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து 18 வயசுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்ட் டைமாகவும் பண்ணலாம், ஃபுல் டைமாகவும் பண்ணலாம். அது வந்து உங்களோட விருப்பம். ஸோ நீங்கள் எப்படி பண்ணாலுமே இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் 1 இயர்க்கு வந்து முதல் வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய் உங்களுக்கு வந்து சைஃபண்டாக தர்றாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2வது வருஷம் வந்து 6000 ரூபாய் உங்களுக்கு வந்து சைஃபண்டாக தராங்க. 3வது வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாய் சைஃபண்டாக தராங்க. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் ஏஜ் ப்ரூஃப் கேட்டிருக்கிறாங்க. ஸோ உங்களோட ஏஜ் வந்து 18 வயசுக்கு மேலே இருக்குது அப்படின்றதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னா நீங்களே சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜெராக்ஸ் காப்பி ஒன்று இருக்கணும். அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10வது படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான எஜுகேஷனல் ப்ரூஃபு. ஸோ ஏஜ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷனல் ப்ரூஃப், இது 3 மட்டும் இருந்துச்சுன்னா போதும். நீங்கள் தாராளமாக இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பார்ட் டைமாகவும் பண்ணலாம், ஃபுல் டைமாகவும் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் எல்ஐசி பீமா சகி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ மஹிளா கேரியர் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் உமன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 70 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் இந்த ஜாப்க்கு இங்கே வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் லேடிஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10வது பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு கொடுக்கக்கூடிய சைஃபண்டோட அமௌண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்ஐசி ஏஜென்ட்டாக இருந்து யாராச்சும் நீங்கள் வந்து அந்த பாலிசிஸ்லாம் எடுக்க வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கமிஷனாக ஒரு 48,000 உங்களுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 48,000 வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா போனஸ் இல்லாமல் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் கமிஷன் நீங்கள் வந்து நல்ல பாலிசிஸில் நீங்கள் வந்து நிறைய பேர் சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 48,000 கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சைஃபண்ட் இல்லாமல் உங்களுக்கு இந்த 48,000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10வது பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து இதில் பெனிஃபிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த லிங்க் இருக்கும். இந்த பேஜை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதெல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து லேடிஸாக இருக்கணும், 10வது பாஸ் பண்ணியிருந்திருக்கணும், 18 வயசுக்கு மேலே இருக்கணும். நீங்கள் வந்து சிட்டி சைடில் இருந்தாலும் சரி, கிராமத்தில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலுமே சரி, உங்களோட ஏஜ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், அதுக்கப்புறம் எஜுகேஷனல் ப்ரூஃப், ஸோ இது 3 வேணும். உங்களோட ஃபோட்டோ வேணும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் ஹியர் ஃபார் பீமா சகி அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா, ஸோ இது வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்கிறாங்க. பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலில் வந்து உங்களுக்கு வந்து அதே வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து ஃபில் ஆகிடும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கான ஸ்கீம், பீமா சகி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கான ஸ்கீம். ஸோ ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு அதே டிஃபால்ட்டாக வந்துடும், நீங்கள் செலக்ட் பண்ண தேவையில்லை. நேஷனாலிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்தியன் வரும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் வந்து கொடுக்கணும். மினிமம் வந்து 18, மேக்ஸிமம் வந்து 70ன்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க, அப்புறம் உங்களுக்கு அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்களோ இல்லைனா உங்களோட ஃபேமிலியிலையோ யாராச்சும் ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்படி யாராச்சும் ஏஜென்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுக்கு மட்டும் நோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ இங்கே கேட்டிருக்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். உங்களுக்கு வந்து ஏஜ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், எஜுகேஷனல் ப்ரூஃப், ஸோ இது மட்டும் தான் கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைஃபன் மாதிரி தருவாங்க. இது வந்து உங்களோட ஆர்கனைசேஷனோட சேலரியான வாங்குற மாதிரி கிடையாது, சைஃபன் மட்டும்தான் வாங்குற மாதிரியான ஒரு ஜாப் இது. ஸோ இந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.